மகர ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப ஆழமான சிந்தனை இருக்குதுன்னே சொல்லலாங்க. வேலை, பணம், எதிர்காலம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் எதுவும் சரியா அமையலைங்கிற ஒரு ஏக்கம். வெளியில ரொம்ப அமைதியா கட்டுப்பாடோட இருக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள சில குழப்பம், சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்குது. சில நேரம் தனிமையா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமா இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா மனசை சமநிலைப்படுத்தலாம். ஆனால் ரொம்ப அதிகப்படியான தனிமை உங்களை இந்த நேரத்தில் நிறைய ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். அதனால் மனசில் ஏகப்பட்ட வழியோடு இருக்கக்கூடிய நீங்கள் நம்பிக்கையான யாராவது ஒருத்தர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கிறது நல்லது தான். வேலையாக அதிகமாக யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சரியான ஓய்வு வேணும். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மகர ராசிக்கு இந்த நேரம் தொழில், வியாபாரம், பண வருமானம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரம் தான். மனசு தான் பல பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அதிலிருந்து வெளிவந்துட்டாலே போதுங்க. பெரும்பாலும் மகர ராசி அதுவே ஒரு பெரிய விஷயம். எல்லா ராசிக்காரங்களை விட உங்க சாதாரணமானவங்கள சீக்கிரம் உடஞ்சு போக மாட்டாங்க. எவ்வளவு அடி தாங்க முடியுமோ அவ்வளோ அடி தாங்கிட்டு வரக்கூடியவங்க தான் நீங்க. ஆனா இந்த நேரம் உங்களால ஓரளவுக்கு மேல முடியலைங்கிற மாதிரி தான். என்னதான் அந்த ஏழரை சனி முடிஞ்சா கூட ஒரு நேரம் நல்லா இருக்குதுன்னு சொன்னா கூட என் வாழ்க்கையில இன்னும் அப்படியே தான் நான் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் தான் இருந்துகிட்டே இருக்கு. என்னால் ஒரு அடுத்த நிலைக்கு போக முடியல, போதா குறைக்கு மனசுக்கு நெருக்கமானவங்களாலேயே நிறைய வகையில் நான் காயப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை தான் மகர ராசிக்கு இருக்குது. நீங்க ஒரு விஷயத்த மகர ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகர ராசிக்கு 30 நாட்கள் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். தொழில், வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது. நீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்கு. முயற்சி செஞ்சாலே போதுங்க. மகர ராசிக்கு சிறப்பு தான். முயற்சி செய்ய முடியாத அளவுக்கு மனசு தாங்க இந்த நேரம் பல தடையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எதுவுமே சரியா இல்லாம தோணலாம், மனசு நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. மகர ராசி என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்க சாதிப்பீங்க. சாதிக்கு பிறந்தவங்க எல்லாரும் வேகமா வளருவாங்க. நீங்க வேகமாலாம் வளர மாட்டீங்க, மெதுவா தான் வளருவீங்க. ஆனா நிலையா நிற்கக்கூடியவங்க நீங்க தான். உங்களுடைய பாதை என்னைக்குமே சுலபமா இருக்காதுங்க. சோதனைக்கு மேல சோதனை தான். ஆனா எப்படிதான் இந்த மனிதர்கள் அவ்வளவு சோதனையை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வராங்களோங்கிற ஒரு ஏக்கம் உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்களே கேடயமா இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் உதவி கேட்டு நிற்கிற பழக்கம்லாம் கிடையாது. உங்களுக்கு நீங்களே கேடயமா இருக்கிறது காலத்துக்குமே உங்களை சுற்றி இந்த போட்டு போறாமல் இருக்கதாங்க செய்யும். என்ன பண்ணாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ அடி தாங்கிக்கிட்டு எப்படி தான் மேலே வராங்களோ, அடுத்தடுத்து இவங்க ஒரு முயற்சி செய்கிறாங்களோ ஒரு ஒரு ஏக்கம் உங்கள் மேலே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த இந்த நேரம் மனசில் வச்சுக்கணும். இத்தனை நாளாக நீங்கள் எவ்வளோ விஷயத்த எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடியது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடை தான். மனசை மாற்றிக்கிட்டாலே போதும். பழைய விஷயத்த பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறத விட ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்தாலே போதுங்க. இந்த நேரம் சிறப்பு தான். ஒரு சின்ன கதையாக சொல்லலாம். ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே பலருமே ஏற முயற்சி செய்கிறாங்க. அதாவது இந்த மனித வாழ்க்கை அப்படி தான். சிலர் வேகமாக ஓடுறாங்க, சிலர் பாதியிலே களைச்சி விட்டுறாங்க என்னால் முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் ஆமாம் மாதிரி தாங்க, மெதுவாக தான் இருப்பீங்க. ராசி அதிபதி யார்? சனி பகவான். ஒரு மந்த தன்மையை, மெதுவான ஒரு தன்மையை கொடுப்பாங்க. ஆனால் உறுதியை தருவார். அந்த மாதிரி நீங்கள் ஆமாம் மாதிரி தான், மெதுவாக போகக்கூடியவங்க தான். ஆனால் வேகம் இருக்காது. ஆனால் நீங்கள் நிற்க மாட்டீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அந்த மலையோட உச்சியை நெருங்குதுங்கிறது உங்களுக்கு உங்கள் மனசுக்கு புரியும். அப்படிதாங்க நீங்கள் ஆமாம் மாதிரி மழை வந்தாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, என்ன தடை வந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நினைப்பீங்க. வேலையாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும், ஒரு இலக்கையே நிர்ணயிச்சிங்கன்னா கூட நீங்கள் நின்றுட்டாதான் தோல்வி. நீங்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். மெதுவாக இருந்தாலும் ஒரு நிலையான விஷயத்தை உங்களால் அடைய முடியும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்ச்சிக்கான பாதை தான். எல்லாரும் முன்னாடி போகிறாங்கன்னு மட்டும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும். அந்த வகையில் எந்த நேரம் பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான். மகர ராசிக்கு என்றைக்குமே கடுமையான உழைப்பு இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. கொஞ்சம் கூடவே பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ரொம்ப பலவீனமான விஷயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இந்த நேரம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் வரும். நீங்கள் கோபத்தில் ஒரு சில வார்த்தையை கொட்டிடுவீங்க. தவறான புரிந்துணர்வுங்கிறது கொஞ்சம் இருக்கும். குடும்ப உறவு இதுக்குமே கொஞ்சம் நேரம் கவனம் கொடுக்க பாருங்க. வேலைக்கு முன்னுரிமை கொடுங்க நீங்கள் தான். ஆனால் வேலைன்னு வேலையிலே ஓடிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் குடும்பத்துக்காக இந்த நேரம் நீங்கள் நேரம் ஒதுக்குறது நல்லது. நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க. நீங்கள் அந்த பெர்ஃபெக்டாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மன அழுத்தத்தை தருது. எல்லாத்துலேயும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க. கொஞ்சம் இந்த நேரம் எதுவுமே ரிலாக்ஸாக விட பாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கவனம் கொடுத்துட்டு வந்தாலே மகர ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் இனி வரக்கூடிய 30 நாட்களுக்கு மகர ராசிக்கு எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க.
திருமணமாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருந்தால் உங்கள் திருமணத்தன்னைக்கு பெரும்பாலானவங்களுக்கு இந்த மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அப்படி உங்கள் திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்குது, இந்த நேர்மறை சிந்தனையே இல்லை, எதிர்மறை சிந்தனை தான் அதிகமாக இருக்குது, நேர்மறை சிந்தனை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கிக்கலாம். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த 30 நாட்கள் மகர ராசிக்கு கிரக நிலைங்களோட ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப முன்னேற்றம் இருக்குதுங்க. எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் முன்னேற்றம் இருக்குது. கவனம் தான் வேணும். பொதுவாக அந்த நேரம் கொஞ்சம் மெதுவான பலன் தான், எதுவுமே கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த நேரம் மனசில் நிறைய பேர் ஆதங்கப்பட்டுவீங்க, எந்த வேலையும் சரி நான் நினைக்கிற மாதிரி எந்த வேலையும் சரியாக அமைய மாட்டேங்குது, ஒரு புதுசாக முயற்சி செய்கிறேன் ஆனால் அது சரியாகவே அமைய மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டுக்குவீங்க. அது எல்லாமே இந்த நேரம் போக்குங்க, மெதுவாக தான் இருக்கும். ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் தான். வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுப்பு அதிகங்க. பெரும்பாலும் மகர ராசி என்பவர்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்பு. வீட்டையும் ஒரு பக்கம் பார்க்கணும், வெளியில் வேலையும் ஒரு பக்கம் பார்க்கணும், போதா குறைக்கு புதுசாக வேறு பொறுப்புலாம் நிறையா கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும். அதனால அலைச்சல் அதிகம்தான். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக உடம்பை பார்த்துக்காம விட்டுறாதீங்க. அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிறது முக்கியம். சரியான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்க. போதா குறைக்கு சம்மந்தம் இல்லாமல் விஷயத்த மன அழுத்தத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. இந்த நேரம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. உங்கள் அன்பாக இருந்தாலும் சரி, உங்கள் கோபமாக இருந்தாலும் சரி, தகுதியானவங்ககிட்ட மட்டும் காட்டுங்க. உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்கன்னு நீங்கள் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. மகர ராசிக்காரங்களை என்றைக்குமே உங்களை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ஜீவன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி தான். காலத்துக்குமே அன்புக்காக ஏங்கி தவிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் உங்களை நம்பினா மட்டும் போதும், உங்களுக்கு சிறப்பான பலன் கண்டிப்பாக காத்திருக்குது. கடைசி வரைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் உழைப்பு மட்டும்தாங்க. பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரிங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஏதோ ஓரளவுக்கு தான். நீங்கள் வேணால் மற்றவங்களுக்கு எல்லாரும் வேணும் நீங்கள் ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனால் காலத்துக்குமே உங்கள் உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கான சேமிப்பு நீங்கள் எப்போதும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்க இந்த விஷயத்த மனசில் எடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்காக ஓடி இருப்பீங்க, குடும்பத்துக்காக ஓடி இருப்பீங்க, நல்லது தான். ஆனால் உங்களுக்காக ஒரு சேமிப்பை இனி வரக்கூடிய நாட்களாவது நீங்கள் ஏற்படுத்திக்கிறது மகர ராசிக்கு சிறப்பு. குடும்ப உறவு, காதல் உறவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். பேசுகிற முறையில் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை இந்த நேரம் இருக்காது. மனசுலேருந்து நீங்கள் எதுவும் அதிகமாக பேச மாட்டீங்க. உங்களை காயப்படுத்துகிறாங்கிறதுக்காக நீங்களும் காயப்படுத்துறங்கிற பேரில் ஏதோ ஒன்று சொல்லிடுவீங்க. ஆனால் அதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துரும். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருமானம் எல்லாமே இருக்குது, ஆனால் செலவும் கொஞ்சம் இருக்குது. குறிப்பாக குடும்ப தேவைக்காக இந்த நேரம் நீங்கள் செலவு செய்வீங்க. சேமிப்புக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்புங்கிறது இல்லை. ஓய்வு வேணும். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளிவந்துட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. மனசில் 1008 வேலை வேதனை இருந்தால் கூட, வாழ்க்கை துணி இருந்தால் கூட வெளிப்படுத்துறதில்ல. ஏன்னா என் மேலே யாருமே அக்கறை காட்டுறதில்லைங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட பகிர்ந்துக்க பாருங்க. மாற்றம் நிச்சயமாக காத்திருக்குது. சில நேரம் எல்லாமே வாழ்க்கை துணைக்கிட்ட குறைந்த நேரம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரடியாக சொல்லிக்கிறது தான் பரவாயில்ல. இந்த நேரம் அதை அவங்கள காயப்படுத்தினாலும் கொஞ்சம் உங்களுடைய குறை இதுதான், இது எனக்கு கொஞ்சம் ஒரு விஷயத்தில் பிடிக்கலை, இதை கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் தாராளமாக செய்யலாம். வாழ்க்கை துணை வழியிலுமே சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் அதிகப்படியான விமர்சனங்கிறது வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மன விட்டு பேசிக்கிறது ஒரு வகையில் பரவாயில்லன்னு சொல்லலாம். கிரக நிலைன்னு எடுத்துக்கிட்டா சின்ன சின்ன சோதனை குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் மாதிரியான கிரகங்களுடைய பாதிப்பு ஏற்படுறப்ப இந்த மாதிரியான தாக்கம் எல்லாமே இருக்கும். அதனால் எப்படி சரி செய்யலான்னா, கொஞ்சம் வாழ்க்கை துணையோட கருத்தை காது கொடுத்து கேட்கணும். வேலை குடும்பம் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். கோபத்தில் பேசாமல் அமைதியாக பேசுங்க. உணர்ச்சிகளை, அவங்க மனசில் இருக்கிற உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்ந்துக்கங்க. எது பிரச்சனை தருதுங்கிறத வெளிப்படையாக பகிர்ந்துக்கங்க. அதிகப்படியான சிந்தனை வேண்டாம். வேலை, பணம், எதிர்காலம் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்கிறதுல தான் இருக்குது. இந்த நேரம் சரியான நேரம் தான். நீங்கள் எது செஞ்சாலும் சிறப்பு தான். அதனால் மகர ராசி என்பவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். வேலையாக இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத நாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பார்க்கலாங்க. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு அதிகம்தாங்க. மனசில் மன அழுத்தமும் இருக்கும், சிந்தனையும் அதிகம்தான். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் பொதுவாகவே மகர ராசிக்கு நட்சத்திர ரீதியாகவும் சரிங்க, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பொறுப்பு அதிகமாக இருக்கும். மனசில் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையில், வாழ்க்கையில் சரியாக கொஞ்சம் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை.
கஷ்டத்தை எவ்வளோ தாண்டி வந்துட்டீங்க, இந்த நேரம் கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் பழைய நினைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. கோபம் கொஞ்சம் வரும், ஏன்னா செவ்வாயோட தாக்கம் சந்திரனோட நிலைங்கிறது மனசில் மாற்றம் தான். பழைய நினைவுகள் தாங்க அதிகமாக போட்டு உங்களுக்கு குழப்பறது. அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீ வரக்கூடிய நாட்களில் எப்படி செயல்படலாம்னு யோசிச்சாலே சிறப்பாக இருக்குது. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை வியாபாரம்லாம் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது, அதில் எந்த தடையுமே இந்த நேரம் இல்லை. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தொழில பொறுப்பு அதிகம்தான். கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல நிறைய மாற்றங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதை குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் அமைதியாகவே இருங்க. உறவு கொட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனக்கசப்பு வரும், பழைய நினைவு உங்களுக்குமே அதிகம்தான். கொஞ்சம் அதிலிருந்து வெளிவர பாருங்க. நல்ல செய்தி ஏன்னா இந்த நேரம் காத்திருக்குதுங்க. டக்குன்னு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம், யாரையும் உடனே நம்ப வேண்டாம். மன அழுத்தம் தான் அதிகம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு தான் அந்த நேரம் வரணும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக இருப்பீங்க, அதாவது சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் உங்களுடைய அதாவது ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கிறீங்கன்னா, ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறீங்கன்னா அதை நோக்கி பயணம் செய்வீங்க, அது சிறப்பு தான். நிறைய வாய்ப்பு வருது, பண வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல, முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரிங்க, இதுதான். அதே மாதிரி உங்களுக்கு உகந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் வழக்கம் போல் உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வரருடைய வழிபாடு. எள்ளு எண்ணெயில் விளக்கு போட்டு வர பாருங்க. ஓம் சனீஸ்வராய நமகன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்ல பாருங்க. தினமுமே விநாயகர் பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இந்த சனிக்கிழமை நாட்களில், செவ்வாய்க்கிழமை நாட்களில் கூடவே ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒரு எளிமையான விஷயம், தீப பரிகாரத்தை விட வேறு எதுவுமே சிறப்பான விஷயம் கிடையாது. மாலை நேரங்களில் மறக்காமல் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் தீபம் போட்டுட்டு வர பாருங்க. ஒரு தீப ஒளி, அதை சுடர் விட்டு எரியக்கூடிய அந்த தீப ஒளியை ஒரு 10 நிமிஷம் அமைதியாக பாருங்க. எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு உங்கள் மனசுக்கு சொல்லுங்க, நிச்சயம் நல்ல மாட்டம் தான். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.